இலங்கையில் கடும் வறட்சி. பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 35.9% வீழ்ச்சி. யாழ் ஆலய திருவிழாவில் பரபரப்பு. 200க்கும் மேற்பட்டோருக்கு கண்களில் பாதிப்பு. கிளிநொச்சியில் சோகம். உளவு இயந்திரத்தில் சிக்கி 3 வயது குழந்தை உயிரிழப்பு. தனியார் துறை ஊழியர்களுக்கு இணையவழி தொடருந்து பரவுச்சீட்டு. செப்டம்பர் முதல் புதிய வசதி. லொத்தர் சீட்டு விற்பனையாளர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி புலமை பரிசில். ஜனாதிபதி நிதியத்தின் புதிய திட்டம். யாழ் அச்சுவேலியில் திடீர் தீ. பல ஏக்கர் நிலப்பரப்பு பாதிப்பு. ஹோர்மோஸ் நீர்நிலையின் பதற்றம் தீவிரம். பின்வாங்க போவதில்லை என ஈரான் அறிவிப்பு. அமெரிக்கா ஈரான் மோதலுக்கு பேச்சுவார்த்தை தீர்வு. சீனா மீண்டும் வலியுறுத்தல். இலங்கையில் நிலவும் கடுமையான வறட்சியான காலநிலை காரணமாக நாட்டின் பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள முக்கிய நீர்த்தேக்கங்களின் மொத்த நீர் கொள்வனவு தற்போது 35.9% குறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக நிலவும் அதிக வெப்பநிலை மற்றும் மழையின்மை காரணமாக நீர்த்தேக்கங்களில் இருந்து நீர் ஆவியாகும் அளவும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாய நடவடிக்கைகளுக்கும் நீர் விநியோகத்திற்கும் எதிர்காலத்தில் அழுத்தம் ஏற்படக்கூடிய நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக நீர்ப்பாசனத்தை நம்பி விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் விவசாயிகள் நீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது. அதேவேளை அதிக வெப்பநிலையுடன் கூடிய காலநிலை தொடர்ந்தால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் மேலும் குறையக்கூடிய சாத்தியமும் காணப்படுவதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே கிடைக்கக்கூடிய நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதுடன் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள உரிய திட்டமிடல் அவசியம் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலைமை தொடர்ந்தால் விவசாயம் மட்டுமன்றி பொதுமக்களின் அன்றாட நீர் தேவைகளிலும் தாக்கம் ஏற்படக்கூடும் என்பதால் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாணம் பிரான் பெற்ற முருகன் ஆலய திருவிழாவின் போது பயன்படுத்தப்பட்ட அதிகளவான ஒளி காரணமாக 200க்கும் மேற்பட்டோர் கண்களில் பாதிப்பு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட அனைவரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவிழா நிகழ்வின் போது பயன்படுத்தப்பட்ட ஒளியின் தாக்கத்தினால் கண்களில் ஏற்பட்ட பாதிப்பே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பயன்படுத்தப்பட்ட மின்குமிழ்களை வைத்திருந்த நபர் ஒருவரை இளவாலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவரை எதிர்வரும் 3ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நிகழ்வில் 200க்கும் மேற்பட்டோர் கண் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளமை பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆலய திருவிழாக்கள் மற்றும் பொது நிகழ்வுகளில் அதிக சக்தி கொண்ட ஒளி சாதனங்களை பயன்படுத்தும் போது பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தையும் இந்த சம்பவம் எடுத்துக்காட்டியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் சம்பவம் தொடர்பான சட்ட நடவடிக்கைகளும் தொடர்கின்றன. கிளிநொச்சி முரசுமோட்டை பகுதியில் இடம்பெற்ற துயரமான சம்பவத்தில் 3 வயது குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உளவு இயந்திரத்தின் இழுவை பகுதியில் குழந்தையும் அதன் சகோதரரும் ஏறி விளையாடிக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஏற்பட்ட விபத்தில் 3 வயதுடைய குழந்தை உளவு இயந்திரத்தில் சிக்கியுள்ளது. சம்பவத்தை தொடர்ந்து குழந்தையை மீட்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் குழந்தை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடுகளுக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்படும் விவசாய இயந்திரங்கள் மற்றும் அவற்றின் இழுவை பகுதிகள் குழந்தைகளுக்கு ஆபத்தானவை என்பதால் பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டிய அவசியத்தை இந்த சம்பவம் மீண்டும் எடுத்துக்காட்டியுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். தனியார் துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு இணைய வழியாக தொடருந்து பரவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் புதிய வசதியை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த வசதியை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அரசு துறை ஊழியர்களுக்கான இணைய வழி தொடருந்து பரவுச்சீட்டு வசதி ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இதனை தனியார் துறை ஊழியர்களுக்கும் விரிவுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அக்டோபர் மாதம்
மாதத்திற்குள் இந்த வசதியை சிக்கலின்றி செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பயணிகளின் பாதுகாப்பை அதிகரிக்கும் நோக்கில் போக்குவரத்து துறையில் புதிய சட்டங்களும் ஒழுங்கு விதிகளும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்களின் சாரதிகள் மற்றும் பயணிகள் பாதுகாப்பு ஆசனப்பட்டி அணிவது செப்டம்பர் 19 முதல் கட்டாயமாக்கப்பட உள்ளது. மேலும் பொது போக்குவரத்து சாரதிகளுக்கு விசேட பயிற்சிகள் வழங்குதல், போதைப்பொருள் பரிசோதனைகளை அதிகரித்தல் மற்றும் பாதுகாப்பான வாகனங்களை சேவையில் ஈடுபடுத்துதல் போன்ற நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதன் மூலம் பொது போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறைந்த வருமானம் பெறும் லொத்தர் சீட்டு விற்பனையாளர்களின் பிள்ளைகளுக்காக புதிய கல்வி புலமை பரிசில் திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. நாட்டின் அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டு முதல் ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக இந்த புலமை பரிசில் வழங்கப்பட உள்ளது. முதலாம் தரம் முதல் உயர்தரம் வரையிலான பாடசாலை கல்வியை தொடரும் பிள்ளைகள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற உள்ளனர். லொத்தர் சீட்டு விற்பனை மூலம் ஜனாதிபதி நிதியத்திற்கு கிடைக்கும் நிதி பங்களிப்பை கருத்திற்கொண்டு அந்த துறையில் பணியாற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு கல்வி உதவியை வழங்கும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. பொருளாதார சிரமங்களுக்கு மத்தியில் பிள்ளைகளின் கல்வியை தொடரச் செய்வதில் இந்த புலமை பரிசில் உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக பாடசாலை கல்விக்கு தேவையான செலவுகளை சமாளிக்க சிரமப்படும் குடும்பங்களுக்கு இவ்வாறான உதவிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும். நாட்டின் அனைத்து மாகாணங்களிலும் தகுதியுடைய மாணவர்கள் உள்ளடக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி கதிரிப்பாய் பகுதியில் நேற்று திடீரென ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக பல ஏக்கர் நிலப்பரப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. தரிசு நிலமாக காணப்பட்ட பகுதியில் அதிகளவு காய்ந்த புற்கள் காணப்பட்ட நிலையில் அங்கு ஏற்பட்ட தீ வேகமாக பரவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ அருகில் இருந்த வீடுகள் மற்றும் வயல் நிலங்களை நோக்கியும் பரவியதால் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. இதையடுத்து யாழ்ப்பாண மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ ஏற்பட்டதற்கான சரியான காரணம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் வெளியாகாத நிலையில் சம்பவம் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வறண்ட காலநிலை நிலவும் நிலையில் தரிசு நிலங்கள் மற்றும் காய்ந்த புற்கள் காணப்படும் பகுதிகளில் சிறிய தீப்பொறிகள் கூட வேகமாக பரவக்கூடிய அபாயம் இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும். குறிப்பாக குடியிருப்பு மற்றும் விவசாய நிலங்களுக்கு அருகில் தீ பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியமாகின்றன. ஹார்முஸ் நீரிணையை சுற்றியுள்ள பகுதியில் நிலவும் பதட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. தமது நாட்டின் முக்கியமான கடல் வழிகள் மற்றும் எல்லைகளை பாதுகாப்பதற்கு ஈரான் முழுமையான தயார் நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவுடனான மோதல் மற்றும் பொருளாதார அழுத்தங்கள் அதிகரித்துள்ள சூழலில் ஈரான் தனது நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்க போவதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணை உலகில் முக்கியமான கடல் வழிகளில் ஒன்றாகும். குறிப்பாக சர்வதேச எண்ணெய் மற்றும் எரிசக்தி வர்த்தகத்தில் இந்த கடல்வழி மிகுந்த முக்கியத்துவம் கொண்டுள்ளது. இந்த பகுதியில் பாதுகாப்பு நிலைமை மோசமடைந்தால் கப்பல் போக்குவரத்து மட்டுமன்றி சர்வதேச எண்ணெய் சந்தையிலும் தாக்கம் ஏற்படக்கூடும் என்ற அச்சம் காணப்படுகின்றது. ஈரான் தனது கடல் வழிகளையும் நாட்டின் எல்லைகளையும் பாதுகாக்கும் நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றத்தை குறைப்பதற்கான ராஜதந்திர முயற்சிகள் குறித்தும் சர்வதேச அளவில் கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. மத்திய கிழக்கில் ஏற்கனவே பல்வேறு மோதல்கள் இடம்பெற்று வரும் நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை சுற்றியுள்ள நிலைமை உலக நாடுகளால் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நிலவும் பிரச்சினைகளுக்கு ராணுவ நடவடிக்கைகள் மூலம் அல்லாமல் பேச்சுவார்த்தை வழியாக தீர்வு காண வேண்டும் என சீனா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் சூழலில் சீனாவின் இந்த அழைப்பு வெளியாகியுள்ளது. சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் லின் ஜியான் சர்வதேச சட்டத்திற்கு அடிப்படை இல்லாத ஒருதலைப்பட்ச பொருளாதார தடைகளை சீனா எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். ராணுவ பலத்தை பயன்படுத்துவது மற்றும்
அழுத்தம் கொடுக்கும் நடவடிக்கைகள் நிலைமையை மேலும் மோசமடைய செய்யும் எனவும் சீனா குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இரு நாடுகளும் பொறுப்புடன் செயற்பட்டு பேச்சுவார்த்தை மூலம் தங்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே சீனாவின் நிலைப்பாடாக உள்ளது. மத்திய கிழக்கில் மோதல்கள் தீவிரமடைந்தால் அது அந்த பிராந்திய நாடுகளை மட்டுமன்றி உலக பொருளாதாரம், எரிசக்தி விநியோகம் மற்றும் சர்வதேச வர்த்தகத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இதனால் அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றத்தை குறைப்பதற்கு சர்வதேச நாடுகளின் ராஜதந்திர முயற்சிகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. இந்நிலையில் சீனாவின் பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது.